வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அண்டை நாடுகளுடனான 6000 கிலோமீட்டர் எல்லையில் ஊடுருவலை தடுக்க திறன்மிகு எல்லை அமைக்கப்படும். எல்லை பாதுகாப்பு படையின் 60 ஆண்டு நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற்ற முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தை கட்சிகள். ஷாஜகான், வன்னியரசு ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றதால் 35 ஆனது அமைச்சர்களின் எண்ணிக்கை. மகாராஷ்டிரத்திலும் தமிழ்நாட்டிலும் காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 18ஆம் நாள் தேர்தல். ஜூன் முதல் நாளில் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதை மத்திய அரசு மூடி மறைப்பதாக காங்கிரசின் ஜெயராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ஊழலுக்கு பிரதமர் மோடியும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பொறுப்பேற்க வலியுறுத்தல். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் காவல்துறையினரால் கொல்லப்பட்டோருக்கு நினைவேந்தல். காவல்துறை, வருவாய்த்துறை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிற நாடுகளுடனான 6000 கிலோமீட்டர் எல்லையில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் திறன்மிகு எல்லை அமைக்கும் திட்டம் ஓராண்டில் முன்னெடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தில்லியில் எல்லை பாதுகாப்பு படையின் 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது 6000 கிலோமீட்டர் நீள எல்லையில் ஒரே வடிவமைப்பின் கீழ் ஒரே போன்ற சீரான திறன்மிகு எல்லைகளை நிறுவுவதற்கு எல்லை பாதுகாப்பு படைக்கு தேவையான உதவிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கும் என்று உறுதியளித்தார். திறன்மிகு எல்லை கருத்தியலின் அடிப்படையில் ஒற்றை ஊடுருவ முடியாத எல்லை பாதுகாப்பு தொகுப்பை உருவாக்கும் பணிகள் அடுத்த ஆண்டுக்குள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். ட்ரோன்கள், ரேடார்கள், கேமராக்கள் உள்ளிட்ட பிற தொழில்நுட்பங்களுடன் கூடிய திறன்மிகு எல்லை திட்டத்தை மிக குறுகிய காலத்துக்குள் மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். எல்லையில் பல ஆண்டுகளாக தடையின்றி தொடர்ந்து கொண்டிருந்த ஊடுருவலை தடுத்து நிறுத்துவதற்கான நேரம் இது என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசில் புதிய அமைச்சர்களாக முஸ்லிம் லீக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசும் பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகம் தனும் பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அந்த கட்சி காங்கிரஸ், முஸ்லிம் லீக், இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவற்றின் ஆதரவுடன் மே 10ஆம் நாள் ஆட்சி அமைத்தது. இந்த அரசின் முதலமைச்சராக தவேக தலைவர் ஜோசப் விஜயும், அமைச்சர்களாக 9 பேரும் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பிறகு நேற்று தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 21 பேரும், காங்கிரஸை சேர்ந்த 2 அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முஸ்லிம் லீக்கை சேர்ந்த பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். இத்துடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் சேர்ந்து மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிரத்திலும் தமிழ்நாட்டிலும் காலியாக உள்ள ஒவ்வொரு மாநிலங்களவை இடத்துக்கு ஜூன் 18ஆம் நாள் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த சுனேத்ரா பவார் தனது கணவர் அஜித் பவார் விமான விபத்தில் இறந்த பின் மாநிலத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். இதையடுத்து அவர் ஏற்கனவே இருந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து இம்மாத தொடக்கத்திலேயே விலகினார். இதேபோல் தமிழ்நாட்டின் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அதிமுகவின் CV சண்முகம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதையடுத்து மே 7ஆம் நாள் அவர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினார். இந்த 2 இடங்கள் காலியாக உள்ளதால் அவற்றுக்கான தேர்தல் ஜூன் 18ஆம் நாள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் முதல் நாள் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஜூன் 8 ஆகும். வேட்புமனுக்களின் பரிசீலனை ஜூன் 9ஆம் நாள் நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் ஜூன் 11ஆம் நாள் ஆகும். போட்டி இருந்தால் ஜூன் 18ஆம் நாள் முற்பகல் 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும்.
மாலை 5 மணிக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டி வெளியான விவகாரத்தை அரசு மூடி மறைப்பதாகவும், இதற்கு பிரதமர் மோடியும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் காங்கிரசின் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மே 3ஆம் நாள் நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டி வெளியானதாக வந்த குற்றச்சாட்டை விசாரித்த மத்திய அரசு அதில் உண்மை இருப்பதாக தெரிய வந்ததால் தேர்வை ரத்து செய்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற நிலைக்குழு முன் நின்று விளக்கமளித்த தேசிய தேர்வு முகமை தலைமை இயக்குநர் அபிஷேக் சிங், வினாத்தாள் முழுவதும் வெளியாகவில்லை என்றும் ஒரு சில வினாக்களே வெளியானதாகவும் கூறியிருந்தார். இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேசிய தேர்வு முகமையின் பல்வேறு தேர்வுகளில் நடந்த ஊழல்களை மத்திய அரசு மூடி மறைக்க பார்ப்பதாக குற்றஞ்சாட்டினார். வினாத்தாளை வெளியிட்ட கும்பலுடன் கூட்டு சேர்த்து கொண்டு இது பற்றிய உண்மையை வெளியாகாமல் தடுக்க நரேந்திர மோடி அரசு முயல்வதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். நீட் தேர்வு முறைகேட்டுக்கு பிரதான் மந்திரியும் மந்திரி பிரதானும் கட்டாயம் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இது பிரதமர் மோடியையும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும் குறிப்பது குறிப்பிடத்தக்கது. 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் செம்பு உருக்காலை எதிர்ப்பு போராட்டத்தில் காவல்துறையினரால் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதன் 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவர்களின் குடும்பத்தினரும் பல்வேறு அமைப்பினரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடியில் வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான தாமிர உருக்காலையில் வெளியாகும் நச்சுக்காற்றால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதால் அந்த ஆலையை மூட கோரி 2018ஆம் ஆண்டு பொதுமக்கள் தொடர்ந்து 100 நாள் போராட்டம் நடத்தினர். 100வது நாளான மே 22ஆம் நாள் தூத்துக்குடியில் இருந்து ஆட்சியர் அலுவலகம் நோக்கி 50,000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். அப்போது போராட்டக்காரர்களை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டனர். இதேபோல் தூத்துக்குடி நகரின் பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறையினர் தடியடி நடத்தி அட்டூழியம் செய்தனர். இதில் 12 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மறுநாளும் தூத்துக்குடியில் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த அட்டூழியம் குறித்து நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரித்து துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கியால் சுட்டவன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரைத்தது. இந்த பரிந்துரைப்படி நடவடிக்கை எடுக்காமல் முந்தைய திமுக அரசு அதை கிடப்பில் போட்டுவிட்டது. அந்த துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தை இப்போதைய முதலமைச்சரான ஜோசப் விஜய் அப்போது இரவோடு இரவாக சென்று சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் நிதியுதவி செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தூய காற்றுக்காக நற்சாலையை எதிர்த்து தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்திய மக்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டும் தடியால் அடித்தும் அட்டூழியம் செய்தனர். அந்த அரச வன்முறையின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்வின் வன்முறையில் உறவினரை இழந்த குடும்பத்தினரும் சமூக அமைப்பினரும் பொதுமக்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்தபடி அட்டூழியம் செய்த வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் ஆகியோர் மீது இன்றைய தமிழக வெற்றி கழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு அவற்றின் மீது உடனடி தீர்வு காண சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் பசலி 1435ஆம் ஆண்டுக்கான வருவாய் தீர்வாயம் நடைபெற்றது. இதில் திருச்சிற்றம்பலம், கடலங்குடி, முடிகண்டாநல்லூர் உள்ளிட்ட 17 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பட்டா மாறுதல், முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடக்கிய 145 மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வழங்கி உடனடி தீர்வு காண உத்தரவிட்டார். இதில் வட்டாட்சியர் சுகுமாரன், வேளாண் துறை இணை இயக்குனர் விஜயராகவன், தோட்டக்கலைத்துறை இயக்குனர் திலீப் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கரம்பக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணின் வீட்டிற்கு சென்ற புதுக்கோட்டை தாவேகா நிர்வாகி ஷரீப் அவரது குடும்பத்தினரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் நிதியுதவியும் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் சாந்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த வாய் பேச முடியாத, காது கேளாத 35 வயதுடைய மாற்றுத்திறனாளி பெண்ணை கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மணக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்து, சேகர் ஆகிய இருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தை புதுக்கோட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஷரீப் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சரிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்த்து உரிய நிவாரண தொகை மற்றும் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்கிட பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார். தாங்கள் போராடியும் கிடைக்கப்பெறாத 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து விரைவில் முதல்வரையும் வேளாண் துறை அமைச்சரையும் சந்திக்க உள்ளதாக வேளாண் துறை ஆத்மா திட்ட பணியாளர்கள் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் வேளாண் துறை ஆத்மா திட்ட பணியாளர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் சாம்பசிவம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவராக சிரஞ்சீவி, மாவட்ட செயலாளராக ஜெயகணேஷ், மாவட்ட பொருளாளராக சிட்டிபாபு, துணைத் தலைவராக சதீஷ், மகளிர் அணி செயலாளராக ஜெயஸ்ரீ, இணை செயலாளராக சிவானந்தம், மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக சிவசண்முகம் ஆகியோர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தொடர்ந்து சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் செந்தில்குமார் பேசியபோது, தமிழக முதல்வருக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் வேளாண் துறை அமைச்சருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார். மேலும் தாங்கள் போராடியும் கிடைக்கப்பெறாத 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து விரைவில் முதல்வரையும் வேளாண் துறை அமைச்சரையும் சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். டெண்டர் முறையில் புதிய அரசின் கொள்கை முடிவை சங்கம் முழுமனதோடு வரவேற்பதாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு சங்கு தெரிவித்துள்ளார். திருச்சியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரிசங்கு தலைமையில் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் மாநில தலைவர் திருசங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டெண்டர் முறையில் புதிய அரசின் கொள்கை முடிவை சங்கம் முழுமனதோடு வரவேற்பதாக தெரிவித்தார். கடந்த அரசை போலவே தற்போதைய புதிய அரசும் வெளிமாநில ஒப்பந்ததாரர்களை தவிர்த்து மாநில ஒப்பந்ததாரர்களுக்கே ஒப்பந்த பணிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் நிர்வாகிகள் ஐயப்பன், வெங்கடேசன், முத்துகோவிந்தன், முருகேசன், சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாகனங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான அனுமதி கிடைக்கப்பெறுமா என்ற இளைஞர் கேட்டதற்கு தனது முகபாவனையால் பதிலளித்த கேரள முதல்வரின் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலத்தின் முதல்வராக கடந்த 18ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சதீசன் பதவியேற்றார். இந்நிலையில் பதவியேற்பிற்கு முந்தைய நாளான மே 17ஆம் தேதி நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இளைஞர் ஒருவர் வாகனங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான அனுமதி கிடைக்கப்பெறுமா என கேள்வியை முன்வைத்தார். அப்போது முதல்வர் சதீசன் புன்சிரிப்புடன் நடக்கும் என தன் முகபாவனையால் பதிலளித்தார். இந்த நிலையில் முதல்வரின் புன்சிரிப்புடன் கூடிய முகபாவனை திடீரென சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து முதல்வர் சதீசனிடம் நிருபர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்தவர், தனது மகனை போல் நினைத்து செல்லமாக பார்ப்போம் என்பதை முகபாவனையில் தெரிவித்தேன் என்றார். எனினும் பூகே முதல்வர் சதீசனின் வைரல் முகபாவனை தொடர்ந்து வைரலாகி வருகிறது. முதலமைச்சர் விஜய் அனைத்து மதுபான கடைகளையும் மூடிவிட வேண்டும் என்று மதுபான கடை ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மதுபான கடை மேலாளரிடம் மதுபான கடை அனைத்து தொழிற்சங்க கூட்டுக்குழு சார்பில் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழக அரசு தற்போது மூடிய மதுபான கடைகளில் உள்ள பணியாளர்களுக்கு உடனடியாக மாற்றுப்பணி வழங்க வேண்டும், பணியாளர்களின் பணி சுமையை குறைக்க வேண்டும், பொதுமக்கள் அளிக்கும் புகார்களை நிர்வாகம் அப்படியே நம்பி பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட மதுபான கடை மேலாளரிடம் மனு அளித்தனர். இதன் பின்னர் மதுபான கடை ஊழியர் ஒருவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் விஜய் அனைத்து மதுபான கடைகளையும் மூடிவிட வேண்டும், மதுபான கடை பணியாளர்களுக்கு மாற்றுப்பணி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆரியங்காவு அருகே காலில் பிளாஸ்டிக் தகடு சிக்கி காயத்துடன் தவித்த மானை வனத்துறையினர் மீட்டு அதற்கு முதலுதவி அளித்த பின் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் ஆரியங்காவு அருகே அனகுத்தி வளைவில் அரிய வகையான சாம்பல் நிற மான் ஒன்று காலில் பிளாஸ்டிக் தகடு சிக்கியதால் நடக்க முடியாமல் நீர் ஓடை அருகே தவித்துக் கொண்டிருந்தது. இதுகுறித்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த தென்மலை வனத்துறையினர் பிளாஸ்டிக் தகடை அகற்றினர். தொடர்ந்து வன மருத்துவ குழுவினர் மானின் காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை அளித்தனர். இதன் பின்னர் மானை வனப்பகுதியில் விட்டனர். குடியிருப்புகள் அருகே கெயில் வால்வு ஸ்டேஷன் அமைக்கும் பணிகளின் போது கழிவுநீர் கால்வாயும் தோண்டப்பட்டதால்
அதிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் முறையாக செல்ல முடியாமல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கெயில் நிறுவனம் கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு வரை தமிழகத்தின் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் வழியாக எரிவாயு குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வால்வு ஸ்டேஷன் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எரிவாயு குழாய்கள் பதிக்கும் பணிகளுக்காக அப்பகுதியில் சாலை தோண்டப்பட்டு வருகிறது. மேலும் இவ்வழியாக செல்லும் கழிவுநீர் கால்வாயும் தோண்டப்பட்டதால் அதிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் முறையாக செல்ல முடியாமல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. மதுரவாயலில் மின்வெட்டு மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயலில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளான பொதுமக்கள் புகார் அளிக்க மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அழைப்பை ஏற்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து மதுரவாயல் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பதிலளித்த அதிகாரி ஒருவர், இதுபோன்ற மிகப்பெரிய பகுதியில் 2 ஊழியர்களை வைத்து என்ன செய்ய முடியும் என்றார். பதிலுக்கு பொதுமக்கள் தேர்தலின் போது மட்டும் எப்படி மின்வெட்டு இல்லாமல் விநியோகம் செய்ய முடிந்தது என்று வினவினார். தொடர்ந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவையில் 2 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் என்பவர் தனது உறவினர் முறையிலான 2 வயது சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று தீவிர பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் துடியலூர் மகளிர் காவல்துறையினர் போக்சோ மற்றும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராஜேஷ் கண்ணனை கைது செய்தனர். இந்த வழக்கின் இறுதி விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜேஷ் கண்ணனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையாக வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரம்பக்குடி அருகே கித்தேரியம்மாள் ஆலயத்தின் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரிழுத்து மெழுகுவத்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கேகேப்பட்டி கிராமத்தில் உள்ள கித்தேரியம்மாள் ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவையொட்டி தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் பங்குத்தந்தை டேவிட் தன்ராஜ் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கித்தேரியம்மாள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக பவனி வந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரிழுத்து மெழுகுவத்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதன் காரணமாக காமராஜர் சிலை அருகில் மழை நீர்க்குளம் போல் தேங்கியிருந்தது. மேலும் திருவண்ணாமலை தண்டராம்பட்டு சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையின் மேற்கூரை அப்படியே பெயர்ந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இதேபோல் தாமரைக்குளம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த தனியார் செல்போன் கோபுரம் பலத்த காற்றில் சாய்ந்து அருகில் இருந்த கடையின் மீது விழுந்து சேதமடைந்தது. கோவை பன்னிமடை வனப்பகுதியில் தண்ணீர் குடிக்க வந்த புள்ளிமான் ஒன்றை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள் கூட்டம் அச்சுறுத்தும் வகையில் சுற்றி வளைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வனவிலங்குகளின் தாகத்தை தணிக்கும் வகையில் வனத்துறையினர் காடுகளின் எல்லையோர பகுதிகளில் ஆங்காங்கே செயற்கை தண்ணீர் தொட்டிகளை அமைத்து பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் பன்னிமடை வன எல்லையையொட்டி உள்ள வனத்துறையின் தண்ணீர் தொட்டிக்கு நீர் அருந்துவதற்காக காட்டில் இருந்து புள்ளிமான் ஒன்று வந்தது. அப்போது கிராமப்புற எல்லையில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள் கூட்டம் மானை சூழ்ந்து கடிக்க முயற்சி செய்தது. இதனால் மான் பயத்தில் அங்குமிங்கும் துள்ளி குதித்து ஓட முயன்றது. ஒருபுறம் நாய்களின் அச்சுறுத்தல், மறுபுறம் தொண்டையை வரட்டும் கடுமையான தாகம் என இரண்டுக்கும் நடுவே சிக்கித் தவித்த அந்த மான் எதற்கும் அஞ்சாமல் சாதுரியமாக தனது தாகத்தை அவசரமாக தணித்துக் கொண்டது. பின்னர் நொடிப்பொழுதில் அங்கிருந்து தப்பியோடி மீண்டும் பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் சென்றது. மணிமங்கலத்தில் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்ட கணவனை மனைவி மற்றும் மாமியார் அம்மிக்கல்லால் அடித்து உயிர் பறிப்பு செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மணிமங்கலம் காந்தி நகரில் தினகரன் அமலா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். தினகரன் பிளம்பர் மற்றும் எலக்ட்ரீசியன் வேலை செய்து வந்துள்ளார். தினமும் தினகரன் மது அருந்துவது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல் தினகரன் மது போதையில் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த மாமியார் விஜயா, இளைய மகன் தனசேகரன் ஆகியோர் தினகரனை தாக்கியுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த அமலா அம்மிக்கல்லை எடுத்து தினகரனின் தலையில் தாக்கியதில் அங்கேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து மணிமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் தினகரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து மனைவி அமலா, மாமியார் விஜயா ஆகியோர் கைது செய்து மணிமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். திருஷ்யம் பாகம் 3 படம் பார்த்து ரசித்த ரசிகர்களுக்கு நடிகர் மோகன்லால் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். திருஷ்யம் பாகம் 3 படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது. இதுகுறித்து பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். அதில் இத்திரைப்படம் மிகுந்த அன்பு, பேரார்வம் மற்றும் நன்றியுணர்வுடன் உருவாக்கப்பட்டது. உங்கள் வரவேற்பின் வாயிலாக அந்த அன்பு தங்களுக்கே திரும்ப வருவதை காண்பது நெஞ்சத்தை ஆழமாக நெகிழச் செய்வதாக அமைந்துள்ளது என்று கூறினார். மேலும் இப்படத்தை பார்த்தமைக்கும் அதனுடன் ஒன்றிணைந்தமைக்கும் ஒவ்வொரு கணத்தையும் உணர்ந்து ரசித்தமைக்கும் ஜார்ஜ் குட்டியையும் அவரது குடும்பத்தையும் உங்கள் சொந்த குடும்பமாகவே ஏற்றுக்கொண்டமைக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இனி வருவது உலகச் செய்திகள். அமெரிக்காவின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தற்போது வரலாற்று உச்சத்தில் உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். மேரிலாந்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா எவ்வளவு எரிசக்தியை வாங்க விரும்புகிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு விற்பனை செய்ய நாங்கள் விரும்புவதாக தெரிவித்தார். அமெரிக்காவின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தற்போது வரலாற்று உச்சத்தில் உள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார். எரிசக்தி துறையில் கூடுதல் ஒத்துழைப்பை வழங்குவது குறித்து ஏற்கனவே இந்திய தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் அவர்களின் எரிசக்தி தேவையில் நாங்கள் ஒரு பெரிய அங்கமாக இருக்க விரும்புவதாக கூறினார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 67வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இன்று மோதுகின்றன. ஐதராபாத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 67வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இதில் ஐதராபாத் அணியின் கேப்டன் பாட் கமின்ஸ் தலைமையிலான வீரர்களும் பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் பட்டார் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் புள்ளிப்பட்டியலின் முதலிடத்தில் உள்ள பெங்களூரு அணி தனது இடத்தை தக்க வைக்கவும் 3வது இடத்தில் உள்ள ஐதராபாத் அணி முன்னிலை பெறவும் போராடும் என்பதால் இன்றைய போட்டி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே நடைபெறுகிற அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டியின் முதல் நாளில் புதுடெல்லி, பெங்களூரு, செகந்திராபாத் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி மைதானத்தில் அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டி மே 21ஆம் தேதி தொடங்கி மே 30 வரை நடைபெறுகிறது. இதனை காவல் கண்காணிப்பாளர் மாசிலாமணி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். போட்டியில் மொத்தம் 16 ஹாக்கி அணிகள் பங்கேற்கின்றன. இந்நிலையில் தொடரின் முதல் போட்டியில் புதுடெல்லி இந்திய விமானப்படை அணியும், 2வது போட்டியில் பெங்களூரு சதர்ன் கமாண்ட் அணியும், 3வது போட்டியில் புதுடெல்லி காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அணியும், 4வது போட்டியில் செகந்திராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணியும் வெற்றி பெற்றுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,18,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,780 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 240 ரூபாய் குறைந்து 1,18,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,28,992 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 502 புள்ளிகள் அதிகரித்து
75,685 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை விலை குறியீட்டு எண் நிப்டி 145 புள்ளிகள் அதிகரித்து 23,800 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அண்டை நாடுகளுடனான 6000 கிலோமீட்டர் எல்லையில் ஊடுருவலை தடுக்க திறன்மிகு எல்லை அமைக்கப்படும். எல்லை பாதுகாப்பு படையின் 60 ஆண்டு நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இடம்பெற்ற முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தை கட்சிகள். ஷாஜகான், வன்னியரசு ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றதால் 35 ஆனது அமைச்சர்களின் எண்ணிக்கை. மகாராஷ்டிரத்திலும் தமிழ்நாட்டிலும் காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 18ஆம் நாள் தேர்தல். ஜூன் முதல் நாளில் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதை மத்திய அரசு மூடி மறைப்பதாக காங்கிரசின் ஜெயராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ஊழலுக்கு பிரதமர் மோடியும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பொறுப்பேற்க வலியுறுத்தல். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் காவல்துறையினரால் கொல்லப்பட்டோருக்கு நினைவேந்தல். காவல்துறை, வருவாய்த்துறை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மக்கள் கோரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.